சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த குரு வக்ர பலன்கள் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ர நிலையாக போறாரு. பொதுவா குரு பகவான் நம்முடைய ராசி அதிபதி, நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட்டே குரு தான். அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது கொஞ்சம் குற்றமான பலன்கள் தான். ஆனா இப்ப வக்ரம் ஆகுறது நமக்கு ரொம்ப ஃபேவர். குரு 6ஆம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்யற காலகட்டம் கொஞ்சம் வருத்தகரமான காலகட்டம் தான். ஆனா இப்ப வக்ரம் ஆகிற இந்த 118 நாட்கள் நமக்கு மேக்சிமம் ஃபேவரான பலன்கள்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எனவே நம்முடைய ராசி அதிபதி பிளஸ் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் வக்ரம் ஆகிறது நமக்கு நல்லது. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து 3 முக்கியமான இடங்களை பார்ப்பாரு. பொதுவா குரு பார்வை அப்படிங்கிறது கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு எந்தெந்த இடங்கள் எல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துவார். பொதுவா குரு பகவான் சஞ்சாரம் செய்யற இடத்தை விட குரு பார்வைக்கு தான் பலன் அதிகமா சொல்லியிருக்காங்க. குரு பார்வையை தான் சிறப்பா எடுத்து சொல்லியிருக்காங்க சாஸ்திரங்கள்ல. அதன் வகையில இந்த காலகட்டத்திலயும் 6ஆம் இடத்துல இருந்து 3 முக்கியமான இடங்களை பார்ப்பாரு. ஆனா நேர்கதியில பார்க்காம வக்ரகதியில பார்க்கறதுனால அந்த 3 முக்கியமான இடங்கள் சற்றே பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு சில ஏற்றத்தாழ்வான பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 6ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறது நமக்கு ஃபேவர். ஆனா வக்ர பார்வையை 3 முக்கியமான இடங்கள்ல பதிக்கிறாரு. அது நமக்கு சற்றே குற்றமான பலன்களை ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. அதாவது குரு பகவானுடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல பதியும். 10ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. பொதுவா 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கேது பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை கொடுத்தாருன்னு சொல்ல முடியல. ஏன்னா நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் இதுல எல்லாம் நிறைய ஏற்றத்தாழ்வு, நிறைய பேருக்கு உத்தியோக வாய்ப்பு இல்லாம இருக்கிறது, தொழில் வாய்ப்பு இல்லாம இருக்கிறது, அதுல ஏதோ ஒரு திருப்தியே இல்லாத மாதிரியான ஒரு மனநிலையோட டிராவல் ஆயிட்டு இருந்திருப்பாங்க. குரு பார்வையில இருந்ததுனால சூழ்நிலையில நம்மளால கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப குரு பார்வையும் இழக்குது. இப்ப கேது பலம் 10ஆம் இடத்துல அதிகரிக்குது. சோ அதை நம்ம கொஞ்சம் நோட் பண்ணணும். அடுத்தா குரு பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பதியுது. விரயஸ்தானத்துல குரு பகவானுடைய சப்தம பார்வை. மேலும் சனி பகவானுடைய வக்ர பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கு. இதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். ஃபைனலா 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை பதியுது. 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இந்த 7 சனியுடைய பாதிப்புல இருந்து கடந்து இப்பதான் சனி பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். பொதுவா 3ல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது சிறப்பு. 3ஆம் அதிபதி 3லே ஆட்சியோட சஞ்சாரம் செய்யறது இன்னும் சிறப்பு. ஆனா இப்ப வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அது சற்றே மைனஸ் ஆகுது. எனவே சனி பகவான் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல இப்போதைக்கு. அட் சேம் டைம் குரு பகவான் நமக்கு இப்போ ஃபேவரா வராரு. ஆனா 3 முக்கியமான இடங்களை கொஞ்சம் பலவீன இழக்க செய்யறாரு. சோ இந்த காம்பினேஷன் எல்லாம் வச்சு இந்த குரு வக்ர பலன்கள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது நிறைய பேருக்கு கடந்த காலகட்டங்கள்ல நோய் சார்ந்த வகையில பயம், அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒரு கவலை பதட்டம் அப்படி இல்லைன்னா மருத்துவ செலவுகள், உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு ஸ்டேபிளாவே இல்ல, ஒரு நிலையான உடல் ஆரோக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பம் எல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா எதிரிகளுடைய தொந்தரவு. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுக்கு தடை செய்யறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்துருவாங்க. அதே போல செய்யற விஷயங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். செய்யற விஷயங்களை எதிர்க்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸே அதுக்கு எதிராக இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னாக்கா கடன் நோய், இது ரொம்ப மேஜரான ரோலை பிளே பண்ணிருக்கும். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் வாங்கி எதுலயாச்சும் மாட்டிருப்பாங்க, அப்படின்னா கடன் கொடுத்து எதுலயாச்சும் மாட்டிருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில 6ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது நமக்கு மன வருத்தமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திடுறாரு. அதுவும் நம்முடைய ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த பலன்கள் அப்படிங்கிறது சற்றே நமக்கு வந்துட்டு அனுபவத்தை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி அது தப்புன்னு தெரிய வந்துச்சுனாக்கா அந்த அனுபவம் நமக்கு அழியாத வடு மாதிரி இருக்கும். திரும்ப இந்த தப்பை நம்ம ஒரு காலத்திலயும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை, ஆழமான எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுதான் நம்முடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டம். அதே போல 4ஆம் இடத்துல ராகு தொடர்ந்து அலைச்சல் திரிச்சல், எங்கேயுமே ஒரு ஸ்டேபிளா இல்லாம தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, இப்படி நிறைய வீக்காவே போயிட்டு இருந்துச்சு. 3ஆம் இடத்துல சனி பலமா இருந்தாரு. அந்த தைரியம் நம்பிக்கையில தான் வண்டி ஓடிட்டு இருந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். எதா இருந்தாலும் இறங்குவோம் முதல்ல, அதோடைய பின் விளைவுகளை அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். அது சக்சஸ் ஆனாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, என்ன வேணாலும் வரட்டும் நம்ம இறங்குவோம் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சலையும் மனோதைரியத்தையும் சனி பகவான் கொடுத்தாரு. இப்ப சனி பகவானும் வக்ரம் ஆயிருக்கிறதுனால இறங்கினதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கும். ஆஹா, அவசரப்பட்டு இறங்கிட்டோமோ, அவசரப்பட்டு இந்த விஷயத்த பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் மேலோட்டமா அப்படியே எட்டி பார்த்திருக்கும். ஆனா அது டெம்பரவரி தான், அதை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, இது வரைக்கும் இது போல சற்றே மைனஸான பலன்களா போயிட்டு இருந்துச்சு. இப்ப 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம். இப்ப நம்ம பாயிண்ட பார்த்தோம்னாக்கா 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால ரொம்ப நாளா இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனை இப்ப நிவர்த்தி ஆகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு
அதுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கிடைச்சிடும். உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த பயம், பதட்டம், குழப்பங்கள், கவலைகள் இது எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகுது. சோ அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த நேரத்துல மருத்துவ செலவு ஏற்படுது, மருத்துவமனைக்கு அதிகமா போறீங்கன்னா நல்லது. அதை எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. மகிழ்ச்சியா அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. பூர்ணமா குணமடைந்து உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடலாம். அடுத்ததா கடன் பிரச்சனை, கடன் சார்ந்த எண்ணங்கள் இப்ப அதிகரிக்கும். கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டணுமே அப்படிங்கிற கவலை அதிகரிக்கும். அந்த கவலை அதிகரிக்கிறதுனா சிறப்புன்னு அர்த்தம். கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் அதிகரிக்குது, ஒரு கவலை மன வருத்தம் அதிகரிக்குது அப்படின்னாக்கா அது சிறப்புன்னு அர்த்தம். இந்த நேரத்துல அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் ரொம்ப நாளா இருந்து வந்த கடன் சுமையெல்லாம் இப்ப மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். சோ அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்ததா எதிரிகளுடைய தொந்தரவு, அதாவது நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, அதுக்கு தொடர்ந்து தடையாவோ தாமதமாவோ போட்டியாவோ இருந்த அந்த நபர்கள் இப்போ எல்லாருமே விலகிடுவாங்க. சோ இப்போ ஒரு கிளியரான ஒரு பாதை நமக்கு கிடைச்சிடும். எதிரிகளுடைய தொந்தரவு இல்ல, உடல் ஆரோக்கிய ரீதியா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக போகுது, கடன் சுமை குறைய போகுது. இது நமக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய பாசிட்டிவான ஒரு பலன்கள். மேலும் நம்முடைய ராசி அதிபதி, அதாவது சுயஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருந்ததுனால நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சிந்தனை, யோசிக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப கோபகரமா இருந்திருக்கும். எதை எடுத்தாலும் ரொம்ப கோபப்படுறது, எதை எடுத்தாலும் ரொம்ப சலிப்புத்தனமா யோசிக்கிறது, எதுவுமே ஒரு நிம்மதியை கொடுக்க மாட்டேங்குது, ஏதோ ரொம்ப சலிப்பா போகுது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டம் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். அந்த ஒரு மனநிலை இப்ப சரி செய்யப்படும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு கிளியர் ரூட் கிடைச்சிரும். அந்த ரூட்ல டிராவல் பண்றதுக்கான ஒரு மனோதைரியம் கிடைச்சிரும். 3ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறது சற்றே குற்றமா இருந்தாலும் சனி நிவர்த்தியும் ஆயிடுவாரு. சனி வக்ரத்துல இருக்கிறது நிவர்த்தி ஆயிடுவாரு. நிவர்த்திக்கு அப்புறம் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் கிடைச்சிரும். எனவே என்னை பொறுத்த அளவுல 6ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறது இதுவரைக்கும் இருந்த அதிகப்படியான தடை தாமதத்தை டோட்டலா குறைச்சிடுவாரு. அக்டோபர் 8ல இருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம். அதே போல தாயார் வழியில இருந்த மன வருத்தங்கள், ஏன்னா 4ஆம் அதிபதி குரு பகவான் அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மேலும் 4ஆம் இடத்துல ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன்லாம் வந்து எப்படி கொண்டு போனுச்சுனாக்கா, அந்த தாயாரோட இருந்த உறவு நிலையில பெருசா ஒரு நிம்மதி இல்ல, தாயாரோட அதிகமா கருத்து வேறுபாடு, தாயாரோட அதிகமான குழப்பங்கள், பிரச்சனைகள் இப்படி எடுத்துட்டு போயிருக்கலாம். அப்படிலாம் தாயார் சார்ந்த வகையில நிறைய மன வருத்தங்கள் ஏதோ ஒரு வகையில இருந்திருக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து மேக்சிமம் இருந்திருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தாய் வழி உறவுகளால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி வெரைட்டி ஆஃப் டைப்ல நமக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்படியே வந்து நீங்க இருக்கும். இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு இப்ப நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். அதே சமயத்துல 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தாய் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா பொறுமையா செயல்படுறது நல்லது. தாயாரோட அந்த பேச்சுவார்த்தைகளை நிதானம் காக்கிறது நல்லது. ஏன்னா தாயார்கிட்ட பேசும்போது அதிகமான கோபமான வார்த்தைகள்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே அதை கொஞ்சம் நீங்க நியூட்ரல் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இருந்த மன வருத்தங்கள், கவலைகள்லாம் இப்ப டோட்டலா நியூட்ரல் ஆயிடும். பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தியாக ஆரம்பிச்சிடும். தாயாருடைய உறவுகளில் இருந்த மன வருத்தமான சூழ்நிலைகள்லாம் மெல்ல மெல்ல நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க இறங்கி போங்க. நம்மளை பெற்ற தாய் கிட்ட நம்ம வந்துட்டு போட்டியோ கோபமோ பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உயர்ந்து போவோம். இதை எப்போதுமே மனசுல வச்சுக்கோங்க. ஆகவே இது சார்ந்த வகையில பிரச்சனையோ மன வருத்தமோ உடையவர்கள் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது சிறப்பு. மேலும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அது சார்ந்த வகையில மன வருத்தத்துல இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அதிகமான டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பலப்படுத்துறது சிறப்பு. சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல பதியுது. 10ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான், 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருக்கும்போது இந்த பணியில ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இயற்கையா ஏற்படும். பணிச்சுமை அதிகமா இருக்கும், ரொம்ப அதிக நேரம் ஒர்க் பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். உத்தியோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லாத ஒரு மனநிலை இருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த பாவகிரகம் 10ல இருக்கும்போது கொண்டு போகும். ஆனா பொருளாதாரம் சார்ந்த வகையில நமக்கு பெரிய அளவுல தடை தாமதம் இல்லாம ஓரளவுக்கு நம்ம சூழ்நிலையை நகர்த்துற அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது வரும். சோ அதுதான் அந்த 10ல இருக்கிற ஒரு பாவியால ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலன்களை நம்ம எடுத்துக்கலாம். பொருளாதார ரீதியா பெருசா தடை தாமதத்தை ஏற்படுத்த மாட்டாரு. ஆனா செய்யற தொழில் உத்தியோகத்துல பெருசா நிம்மதி இருக்காது, ஏதோ ஒரு வகையில மன வருத்தமா போகும். ஆனா இவ்வளவு நாள் குரு பகவானுடைய பார்வையில கேது பகவான் இருந்ததுனால சூழ்நிலைகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நல்லா போற மாதிரி, டக்குன்னு டவுன் ஆகுற மாதிரி, திடீர்னு நல்லா போற மாதிரி, ஏதோ ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ்ல போயிட்டு இருந்துச்சு. இப்ப குரு பகவானுடைய வக்ர பார்வை 10ஆம் இடத்துல பதிகிறது அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. அதுலயும் கேது பகவான் 10ஆம் இடத்துல பலம் அதிகரிக்குது. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். குறிப்பா தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு மூவ் ஆன் பண்றது சிறப்பு. மேலும் புதுசா நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற பிளான்ல இருக்கீங்கன்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா உத்தியோகத்தை மாற்றம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு இருக்க தொழிலை மாற்றம் பண்ணணும், அப்படிலாம் புதுசா ஏதாச்சும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படிங்கிற சிந்தனை எல்லாம் நிறைய பேருக்கு உதிக்க ஆரம்பிக்கும். மேலும் அதுக்கு தகுந்தாற் போல நிறைய வாய்ப்புகளும் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். எனவே இந்த நேரத்துல நீங்க சூஸ் பண்ற விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா நீங்க ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, இப்பதான் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப
சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சிறப்பு. அதுலயும் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே கூடாது. சோ அதுல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதுல இறங்கவே இறங்காதீங்க. உங்களுடைய சேஃப்டி ஜோனை விட்டு 1% கூட நீங்க வெளில வரக்கூடாது. உங்களுடைய சேஃப்டி ஜோனுக்குள்ளே இருந்துகிட்டு கையில உங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா பணம் இருக்குங்கிற பட்சத்துல அதை நீங்க ஏதோ சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை பெருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். சோ ஹைலி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா பண்ணுங்க. பெருசா நீங்க பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா, உங்ககிட்ட பணம் நல்லா இருக்கு பெருசா பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தசா புக்தி கரெக்டா இருக்கா அப்படிங்கறத உங்க குடும்ப ஜோதிடத்தை கரெக்டா ஒரு வாட்டி கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்றது சிறப்பு. எனவே இந்த காலகட்டத்துல தொழில் சார்ந்த வகையில சற்றே நிதானம் பொறுமை இருக்கணும். மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதே போல இந்த வர வாடிக்கையாளர்கள்ட்ட கோபத்தை காட்டாம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு உங்களுடைய தொழிலை வளர்ச்சி அடைய வைக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தா உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த காலகட்டத்துல இருக்கிற உத்தியோகத்தை விட்டுட்டு வேற எதுக்கும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிய முயற்சிகள் இறங்குறேன்னு சொல்லிட்டு ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். இருக்கிறத மூவ் ஆன் பண்றது இந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பு. அப்படியே நீங்க ட்ரை பண்றீங்கனாலும் புதிய முயற்சி நான் ட்ரை பண்ணி தான் ஆகணும், எனக்கு இந்த பொருளாதாரம் பத்தல, இதை விட பெட்டரான ஒரு சூழ்நிலைக்கு நான் போலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க அந்த உத்தியோகத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டு சைட்ல நீங்க ஜாபை தேடுங்க. மேலும் இதை விட அது பெட்டரா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. அதுலயும் ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அவசரப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசா ட்ரை பண்றேன்னு இறங்க வேண்டாம். இது இந்த காலகட்டத்துல மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழிலை சேஞ்ச் பண்றது உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் தள்ளி பண்றது சிறப்பு. எதா இருந்தாலும் இப்போ ஒரு சிந்தனை வருதுன்னா அதை உடனே செயல்படுத்தாம அதை கொஞ்சம் தள்ளி போட்டு செயல்படுத்துறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மேலும் உத்தியோகம் பார்க்கிற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்லது. யாரையும் பகச்சுக்காம முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அரவணைச்சு செயல்படுறது நல்லது. அதே போல கடந்த காலகட்டத்துல பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த மனவருத்தமான சூழ்நிலை, யாரு கூடயாச்சும் நீங்க சண்டை போட்டிருந்தீங்க, மனவருத்தமா பேசிக்காம இருக்கீங்கன்னா இந்த சக ஊழியர்கள்லாம் இப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பா வர ஆரம்பிப்பாங்க. அப்படியே மெல்ல மெல்ல பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் மெல்ல மெல்ல நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். புதுசா எதுவும் கிரியேட் ஆகாம புதிய பிரச்சனை எதையும் விலை கொடுத்து வாங்கிக்காம முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்ணுங்க. அது சிறப்பான மாற்றத்தை தொழில் உத்தியோகம் சார்ந்த இடங்கள்ல ஏற்படுத்தும். அடுத்தா விரயஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய வக்ர பார்வையால மேலும் தன்னுடைய சப்தம பார்வையால பாக்குறாரு. பொதுவா விரயஸ்தானத்தை குரு பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்ப்பாரு. எனவே இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சுப விரய செலவுகள் கடந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு மங்களகரமான நிறைய விசேஷங்கள் நடந்திருக்கும். சுப விரய செலவுகள் அதிகமா இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில திருமணமோ அப்படி இல்லைன்னா வீடு குடிபோறது, வீடு கட்டுறது, மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் திருமணம் சார்ந்த விஷயங்கள், இப்படி ஏதோ ஒரு வகையான சுப விசேஷங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் இதனால ஒரு சுப விரய செலவுகள் இப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். இப்போ குரு பகவானுடைய வக்ர பார்வை விரயஸ்தானத்துல பதிகிறதுனால இந்த காலகட்டத்துல அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். இப்போ கொஞ்சம் அதிகமான விரய செலவுகள் ஏற்படும். அது கொஞ்சம் நெகட்டிவான சைட்ல இழுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கராரா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பணமே கையில இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். பணம் பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை வரலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு வக்ரம், இந்த நேரத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க தொடர்ந்து செலவு பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். 6ஆம் இடத்துல குரு வக்ரமாகி ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் நெகட்டிவான செலவு மாதிரி தெரிஞ்சாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரா அது முடியும். ஆனா விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால கையில இருக்கிற பணம் தண்ட விரை செலவுகளா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த காலகட்டத்துல கையில எதுவும் பணமா வச்சுக்காதீங்க. கையில எதையுமே நீங்க வந்துட்டு பணம் இருக்கிற மாதிரி மற்றவர்கள்ட்ட காட்டிக்காதீங்க. ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேர் கடன் உதவி கேட்டு வருவாங்க. நீங்களும் மனசு கேட்காம எடுத்து கொடுத்துருவீங்க. அதுவே கையில இருக்கிற பணம் வெளியில தெரியாம இருக்கிறது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த நேரத்துல ஏதாச்சும் முக்கியமான பொருட்கள் வாங்கி வைக்கிறது, அப்படி இல்லைன்னா இந்த தங்க அணிகலன்கள், இடம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது சிறப்பு. மேலும் இந்த காலகட்டத்துல கடன் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கவங்க கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் போக மற்ற பொருளாதாரத்தை நீங்க கடனை கட்டி முடிக்கிறதுக்கு முழுசா பயன்படுத்தலாம். வேற எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம், கடன் சார்ந்த விஷயங்கள் இது ரெண்டையும் மட்டும் போக்கஸ் பண்றது சிறப்பு. இந்த பிரச்சனையில இருக்கீங்கன்னா உங்களுடைய அத்தியாவசியம் போக மற்ற பொருளாதாரத்தை கடனையோ அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தையோ சரிப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனம் வேண்டும். எல்லாத்தையும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி பண்ணிக்கோங்க. கையில பணம் இருந்துச்சுன்னா அதை தண்ணி மாதிரி செலவழிக்காம முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி பொறுமையா எல்லாத்தையும் செயல்படுத்துறது சிறப்பு. ஃபைனலா குரு பகவானுடைய வக்ர பார்வை அதுலயும் 9ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதியுது. பொதுவா நம்முடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கிறது சிறப்பு. கடந்த காலகட்டத்துல குடும்ப சூழ்நிலையில பெருசா மகிழ்ச்சியே இல்லைனாலும் பெரிய அளவுல வாக்குவாதங்கள்லாம் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா போயிருக்கும். ஏதோ சின்ன சின்ன மனக்கருத்து வேறுபாடுகளோட அப்படியே நியூட்ரலா ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படிங்கிறது போயிருக்கும். 6ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்த்ததுனால ஃபேமிலிக்குள்ள சற்றே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் வெளிப்பட்டிருக்கலாம். பட் இருந்தாலும் அது உங்களை பெருசா பாதிச்சிருக்காது. அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க, நாம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிருக்கும். இப்ப குரு பகவான் வக்ரமாகி 2ஆம் இடத்தை பார்க்கிறது
இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஃபேமிலில வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. மேலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த வகையில ஒரு சில விரை செலவுகள் வந்துட்டு போகலாம். குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரலாம். குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. மேலும் ரொம்ப நாளா ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த காலகட்டத்துல செயல்படுத்தலாம். மேலும் நிறைய பேருக்கு இந்த நேரத்துல இந்த வீட்டை புதுப்பிக்கிற ஒரு சூழ்நிலை, வீடை ரொம்ப நாளா சரிப்படுத்தணும் சீர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இப்போ சீர்படுத்தலாம். அதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதை சரிப்படுத்துறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாம். இதுக்கெல்லாம் நமக்கு ஃபேவரா இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க ஹைலி அலர்ட்டா இருக்க வேண்டிய விஷயம் எதுனாக்கா உங்களுடைய பேச்சு விஷயங்கள்ல எந்த அளவுக்கு நீங்க கம்மியா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புன்னு அர்த்தம். ஏன்னா அந்த நேரத்துல வார்த்தைகள் எப்படி வரும்னா கொஞ்சம் கோபம் கலந்து வரும். நீங்க அன்பா சொன்னாலும் அது பாக்குறவங்களுடைய கண்ணுக்கு ஏதோ கோபமா சொல்ற மாதிரி தெரியும். நீங்க நல்லதே நினைச்சு சொன்னாலும் பாக்குறவங்க அதை வந்து கொஞ்சம் நெகட்டிவா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்லது. சின்னதா நீங்க பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கணும். ரொம்ப ஸ்மாலா பேசணும். குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது. சின்னதா ஆரம்பிக்கிற பேச்சுவார்த்தை ஏதோ கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதமா அப்படி இழுத்துட்டு போய் விட்டுரும். சின்னதா ஏதாச்சும் வாக்குவாதம் ஏற்படுதுன்னா அந்த இடத்தை விட்டு நைசா நழுவுறதுக்கு முயற்சி பண்றது சிறப்பு. ஆகவே இந்த நேரத்துல நம்ம பேச்சுவார்த்தைகளை நிதானம் காத்தாலே, பொறுமை காத்தாலே இந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். அதுலயும் 3ஆம் இடத்துல சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்த அவசரப்பட்டு இறங்கிடும். ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் யோசிப்போம், ஆஹா அவசரப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. எனவே எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா அனலைஸ் பண்ணி அதுல இறங்குறது நல்லது. குறிப்பா பேச்சு வார்த்தைகள்ல வாக்கு கொடுக்கறதுல யாருக்காச்சும் வாக்கு கொடுக்கணும்னா அந்த வாக்கு கொடுக்காம இருக்கிறது சிறப்பு. யாருக்காச்சும் ஏதாச்சும் வாக்கு கொடுக்குற சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை பார்த்து சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து லைசா நழுவுறதுக்கு பார்க்கணும். அவசரப்பட்டு நீங்க நான் அதை பண்ணிடுறேன் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துறேன்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில சமாளிக்க வேண்டியது இருக்கும். குறிப்பா பார்த்தோன்னா 3ல சனி வக்ரம் அப்படிங்கிறதுனால வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு கவலைப்படுறது வாய்ப்பு இருக்கு. அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் அந்த கொடுத்த வாக்கு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இது அப்படியே மேலோட்டமா நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்திலேயே நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் நீங்க போக வேணாம். சின்னதா யாருக்காச்சும் ஏதாச்சும் இதை நான் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதை காப்பாற்ற முடியலனாக்கா அதை நினைச்சு ரொம்ப ஒரு 5 நிமிஷமாச்சும் வருத்தப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துட்டு போகும். எனவே யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். பேச்சுவார்த்தையில நிதானம் காக்கிறது சிறப்பு. அவசரப்பட்டு எதையும் மாற்றம் செய்ய வேண்டாம். இந்த நேரத்துல எந்த அளவுக்கு பொறுமையா நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு. மேலும் எவ்வளவு தடை தாமதம் வருதோ அவ்வளவு நம்ம வளர்ச்சி அடைவோம். இந்த நேரத்துல தடைப்பட்டு தாமதப்பட்டு வர விஷயங்கள் நிலைத்து இருக்கும். டக்கு டக்குன்னு கிடைக்கிற விஷயம் டக்கு டக்குன்னு போயிடும். அதனால தடைப்பட்டு தாமதப்பட்டு பொறுமையாவே நமக்கு அந்த விஷயம் வரட்டும். இந்த மனநிலையை நம்ம இந்த காலகட்டத்தில் வளர்த்துக்கிறது சிறப்பு. குரு வக்ரம் நமக்கு சிறப்பு. சனி வக்ரம் கொஞ்சம் குற்றமா இருக்கு. ஆனா அது கூடிய சீக்கிரத்துல நிவர்த்தி ஆயிடும். அடுத்த திருமண முயற்சி இது சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா 7ஆம் இடம் கொஞ்சம் கிளீனா இருக்கு. 7ஆம் இடம் சார்ந்த வகையில பெருசா குழப்பமோ பிரச்சனையே இல்ல. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சிகளை செயல்படுத்தலாம், திருமண முயற்சிகளை இறங்கலாம். ஆனா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். முக்கியமான மாற்றங்கள்லாம் 4ஆம் தேதிக்கு மேல ஏற்படும். குறிப்பா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல ஏற்படும். அக்டோபர் 8ல இருந்து நீங்க முயற்சிகளை செய்யலாம். அதுலயும் சனி வக்ரமா இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும். இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் ஃபுல் ஃபிளெக்சிடா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுல இந்த காலகட்டம் பெருசா மைனஸ் இல்ல. குரு வக்ரம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த கோபகரமான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. ரொம்ப வெறுத்து பேசுற மாதிரியான வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. குறிப்பா வாழ்க்கை துணை கிட்ட பேசும்போது வாழ்க்கையை வெறுத்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தும். எனவே இந்த காலகட்டத்துல நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்கீங்களோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அந்த அளவுக்கு எனர்ஜியா இருப்பாங்க. ஆகவே உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் காக்கிறது சிறப்பு. அதை மட்டும் நீங்க சரிப்படுத்திட்டாலே இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு மைனஸான விஷயமும் ஏற்படாது. மேலும் வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் இந்த நேரத்துல நமக்கு பூர்ணமா கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சிறப்பா எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளவு துவண்டு இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை துணை நமக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில 5ஆம் இடம் கிளீனா இருக்கு. ஆனா சனி பகவானுடைய வக்ர பார்வை 5ஆம் இடத்துல இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலகட்டம் நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்கள்லாம் ஏற்பட்டு ஒரு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கி இருக்கலாம். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல நேர்கதியில சஞ்சாரம் செஞ்சிருந்தாரு. இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல நம்ம தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி பார்வை விலகணும் 5ஆம் இடத்துல. அது வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப பலம் இழந்துதான் சனி பகவான் 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அதுலயும் குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்துல வக்ரம் ஆகிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால சற்றே மருத்துவ செலவுகளோட இந்த குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்யறவங்க நல்லா டயத்துக்கு சாப்பிடுங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, கோபமான மனநிலையை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. எந்த
எந்த அளவுக்கு நீங்க மனசை அமைதிப்படுத்தி அழகா பராமரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு. அதே போல நல்லா தூங்குங்க, டயத்துக்கு நல்லா தூங்குங்க. நிறைய பேர் இப்போ தூக்கமே இல்லாம ரொம்ப மணிக்கணக்கா முடிச்சிட்டு இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனவே நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே போல அதிகமான டிராவலிங்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வெளியிடங்களுக்கு அதிகமா அலையிறது, வண்டி வாகனங்களை அலையிறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது சிறப்பு. இதை லைட்டா நீங்க பராமரிச்சாலே குழந்தை பாக்கியத்துல இந்த செய்திகள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். சற்றே தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இந்த நேரத்துல தடை தாமதத்தோட கிடைக்கிறது தான் நமக்கு சிறப்பு. அதை எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தா பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா சனி பார்வை விலகுற வரைக்குமே இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ஏதோ ஒரு வகையான மன வருத்தம் ஒரு ஓரமா இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பிள்ளைகளால நிறைய மன வருத்தம், நிறைய குழப்பம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய கவலை, ஏதோ ஒரு வகையான கவலை போட்டு வாட்டி எடுத்திருக்கும். இப்போ எல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாம் நியூட்ரல் ஆயிருக்கு. பிள்ளைகள் சார்ந்த வகையில குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அந்த சனி பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல பதிகிறதுனால பிள்ளைகளால லைட்டா ஏதோ ஒரு சில மன சஞ்சலம், மன வருத்தம் மேலோட்டமா இருந்துகிட்டு இருக்கும். மேலும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாத ஒரு சில சூழ்நிலைகள்லாம் தென்படலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது. தப்பான வழியில போறாங்கன்னா அதை அன்பால சொல்லி திருத்துறது சிறப்பு. மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது. ஆனா பெருசா மைனஸ் இல்ல, பழைய அளவுக்கு எல்லாம் பிரச்சனை எதுவும் இல்ல. இப்ப எல்லாமே நியூட்ரல் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னாக்கா அதெல்லாம் இப்போ டோட்டலா நியூட்ரல் ஆயிடும், பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதனால பெரிய அளவுல குழப்பங்கள் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்கிறது சிறப்பு. மேலும் பிள்ளைகளோட வாக்குவாதம் எதுவும் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலா அமைதியா டிராவல் பண்றது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம அன்பால சொல்லி புரிய வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க அனுபவப்பட்டு ஆட்டோமேட்டிக்காவே நம்ம வழிக்கு வருவாங்க. அதனால நீங்க எதையும் நினைச்சு கவலை எல்லாம் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. மேலும் ஒரு சிலருக்கு இந்த பிள்ளைகளுடைய திருமண முயற்சி சார்ந்த மனக்கவலைகள்லாம் வந்துட்டு போகலாம். இந்த திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி கிடைக்க வேண்டியதுன்னு ஒரு சிலர் வருத்தப்பட்டு இருக்கலாம். அதெல்லாம் இந்த நேரத்துல இந்த பேச்சுவார்த்தைகளை நீங்க செய்யலாம். அந்த பேச்சுவார்த்தைகளை நீங்க செயல்படுத்தி பொறுமை காக்கிறது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம், பொறுமையா செயல்படுறது சிறப்பு. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நமக்கு இந்த பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விரய செலவுகள், மேலும் பிள்ளைகளுடைய சுப விசேஷங்கள் இது எல்லாமே சிறப்பான முறையில நமக்கு கைகூடி வரும். ஃபைனலா மாணவ மாணவிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல 4ஆம் இடத்துல ராகு, அது மட்டும்தான் சற்றே கொஞ்சம் மைனஸா இருக்கு. எனவே மாணவ மாணவிகள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. 4ஆம் அதிபதி வக்ரம் ஆகுறதுனால இந்த காலகட்டத்துல படிப்பு மேல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். இந்த விட்ட விஷயங்கள்லாம் திரும்ப பிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். ஆனா ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பிக்கிட்டே இருப்பாரு. ஆகவே சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது மேலோட்டமா எட்டி பார்க்கிற மாதிரி இருக்கும். எனவே படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு. தடை தாமதம் ஏற்படாத அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்க பராமரிச்சுக்கிறது சிறப்பு. மேலும் நம்முடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால கடந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், எதை நோக்கி நம்ம டிராவல் பண்றது, ஏதாச்சும் யோசிச்சாலே கோவமான மனநிலை தான் வெளிப்பட்டு இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால பழைய விஷயத்தை விட்டுட்டு புதிய முயற்சிகளை ஏதாச்சும் இறங்கியிருப்பாங்க. புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாக்குறது, புதுசா ஏதாச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றது, இப்படி புது புது விஷயங்கள ஆராய்ச்சி மனநிலை அப்படிங்கிறது போயிருக்கும். எனவே எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல ஏதோ ஒரு வகையான அனுபவத்தை கத்திருப்பாங்க. இந்த அனுபவ பாடங்கள் இவர்களை செதுக்கிட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தொலைநோக்கு பார்வையில ஒரு தெளிவான விஷன் இருக்கிறது நல்லது. நம்ம எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கிறது நல்லது. இப்போ நீங்க டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா டிகிரியை முடிக்கிறது தான் உங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கும். எனவே டிகிரியை முடிக்கணும், அடுத்தது நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். இதுல ஒரு கால் அதுல ஒரு கால் அப்படி வச்சு எதுலையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு மன தெளிவோட செயல்படுங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்கன்னா அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் அதுல இருந்து பின்வாங்கவே கூடாது. அந்த ஒரு மனநிலையை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா சிறப்பான மாற்றத்தை நம்ம அடையலாம். கல்விங்கிறது நம்மள பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். கல்வி மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதுல இருந்து நம்ம ஒரு சில சாராம்சத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலையில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, சரிப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு பேரு தான் கல்வி. ஆனா இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு டிகிரி மஸ்டா தேவைப்படுது. ஒரு டிகிரியை முடிச்சுட்டு நீங்க உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணிங்க. கல்வியை ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் நான் புதுசா ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறது சிறப்பு. அவசரப்பட வேண்டாம். நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. பொறுமையா கத்துக்கிட்டு அப்படியே மெல்ல மெல்ல நம்ம டிராவல் பண்ணலாம். டிகிரியை முடிச்சுட்டு எதா இருந்தாலும் நீங்க மற்ற பிளானிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது சிறப்பு. புது புது விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களையும் செதுக்கும், உங்கள் மூலியமா உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் செதுக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல 4ஆம் இடத்துல ராகு ஏதோ ஒரு வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம். ஒன்னு தாய் வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம், பொருளாதார வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம், மேலும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சுற்றுலா பயணங்கள், அப்படி இல்லைன்னா வெளியிடங்களுக்கு அதிகமா அலைகிறது, இது சார்ந்த வகையில ஏதாச்சும் தடை தாமதத்தை ஏற்படுத்தலாம். இதை நீங்க கொஞ்சம் கவனமா நியூட்ரலைஸ் பண்றது சிறப்பு. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும், அந்த சாராம்சத்தை மட்டும் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்காம படிப்புல கவனம் செலுத்துறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓவரால் அந்த குரு வக்ரத்தை பொறுத்த அளவுல 6ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகுறது நமக்கு ஃபேவர். ஆனா அந்த 3 இடம் கொஞ்சம் வீக் ஆகுது. பட் இருந்தாலும்
இருந்தாலும் அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு ஃபேவரா முடியும். அதனால அதை நினைச்சு நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். குரு வந்துட்டு ஒரு இயற்கை சுபர், மேலும் நம்முடைய ராசி அதிபதி. அதனால நமக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்களை பெரும்பாலும் கொடுக்க மாட்டாரு. அப்படியே கொடுத்தாலும் அதோடைய சாராம்சம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு வகையில இருக்கும். அதனால அதை நினைச்சு நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்துல சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்களை கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. மனதை அலைப்பாய விடாம, மனசுல குழப்பத்தை அதிகமா சேர்த்துக்காம முடிஞ்ச அளவுக்கு தெளிவா வச்சுக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. தினமும் தெய்வ வழிபாடு இருக்கிறது சிறப்பு. ஏன்னா நம்மளுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ரெமெடி எதுனாக்கா அது தெய்வ வழிபாடு மட்டும்தான். ஆகவே தினமும் காலையில குளிச்சுட்டு உங்களுடைய வீட்டுல தினமும் தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு, மன அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கு, தெளிவான ஒரு சிந்தனையை நம்ம ஊற்றெடுக்க வைக்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு போதித்து சென்ற ஒரு வழிமுறை தான் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. அது ஆன்மீகமோ அறிவியலோ இல்ல மூட நம்பிக்கையோ எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஆனா அதுல உள்ள சாராம்சம் நமக்கு நன்மை பயக்குதா, அதுதான் பாயிண்ட். நிச்சயமா நன்மை பயக்குது. இது மூலமா நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. பொதுவா இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியுடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆழ்ந்த தெய்வ பக்தியில தலை சிறந்தவர்களா இருக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி தனுசு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு சிலருக்கு சற்றே கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருக்கும். இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு சந்தேக குணம் அப்படிங்கிறது மேலோட்டமா இருக்கும். அது மனித இயல்பு தான். அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கடவுள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல அறிவியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நாம அதை உண்மையா நம்பி நம்பிக்கையோட செயல்படுத்தினா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்தோடய போனோம்னா அந்த இடத்துல மீண்டும் ஒரு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர நமக்கு ஒரு விடை கிடைக்காது. நமக்கு என்ன வேணுமோ அதை மனசுல நினைச்சிட்டு நம்ம செயல்படுத்தணும்னா நிச்சயமா கிடைக்கும். இப்ப நீங்க வெற்றி வேணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதே விஷயத்த திரும்ப திரும்ப நீங்க அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். தோல்வி வேணும் அப்படின்னு அதே விஷயத்த நீங்க அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் வேணும்னு ஆசை போட்டீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இல்ல அதே பிரச்சனையை நீங்க திரும்ப திரும்ப ஆசை போட்டு இருந்தா அந்த பிரச்சனைக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆகும். எனவே இது எல்லாமே நம்முடைய மன தெளிவு மட்டும்தான். நம்முடைய மனசை நம்ம எந்த அளவுக்கு தெளிவா வச்சுக்கிறோம், எது நல்லது எது கெட்டதுன்னு ஒரு பகுப்பாய்வு செஞ்சு எந்த அளவுக்கு நம்ம அதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்துலதான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய சாராம்சமே இருக்கு. எனவே முடிஞ்ச அளவுக்கு குழப்பத்தை தவிர்த்துக்கோங்க, தெளிவோட செயல்படுங்க, மன அமைதியோட செயல்படுங்க. டெம்பரவரியான பிரஷர்ஸை நினைச்சு கவலைப்படாதீங்க. எப்படி பிரச்சனை வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும். நம்ம நம்மளுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கணும். அதாவது கழுகும் காக்காவும் மாதிரி தான். நம்ம கழுகு வந்துட்டு அப்படியே மேல நோக்கி பயணிச்சுட்டே இருக்கும். எத்தனை காக்கா வந்து அதை தடைப்படுத்தினாலும் சரி, அதை வீழ்த்தினாலும் சரி, கழுகோட நோக்கம் என்னவா இருக்கும்னாக்கா மேல் நோக்கி போறதா தான் இருக்கும். அதே போல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனையே வெறுத்து போய் கீழே விழுந்துரும். ஆகவே நம்பிக்கையோட பயணம் செய்யுங்க. நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்பிக்கையோடு நீங்க மேல் நோக்கி பயணம் செய்யுங்க. நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும். இந்த குரு வக்ரம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். பெரிய அளவுல மைனஸ் இல்ல. குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. அதை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல சற்றே கவனமா இருந்துக்கோங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.